லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30 நடைபெறும் பாரிஸ் லா ஷப்பல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29 லண்டனில் இருந்து புறப்பட்டு 30 திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக £185 மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 07956375803. தமிழ் உறவுகளே வணக்கம். இது பிரிட்டன் செய்தி கண்ணோட்டம். இப்பொழுது சீமாம் பிள்ளை ஜோகரட்டம் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் சீமாம் பிள்ளை ஜோகரட்டம் அவர்களே. வணக்கம் ராஜன் அவர்களே. ஜூலை 20 பிரிட்டன் நாட்டிலே முக்கியமான மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது. ஒருவர் புதிதாக வந்திருக்கின்றார், ஒருவர் விடைபெற்று சென்றிருக்கின்றார். இதுவே ஊடகங்களில் பெரிய செய்தியாக அமைந்திருக்கின்றது. பிரிட்டன் நாட்டிற்கு வந்திருக்கின்ற புதிய பிரதமர் தொடர்பாகவும் விடைபெற்று சென்ற பழைய பிரதமர் தொடர்பாகவும் இப்பொழுது நீங்கள் கூறும் கருத்து. பிரித்தானிய அரசியலில் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இப்பொழுது நாங்கள் எல்லாம் நிற்கின்றோம். ஏனென்றால் ஆளுங்கட்சியான தொழிற்கட்சியை சேர்ந்தவர் தான் இவர் கூட. ஆனால் அதே நேரம் பதவியை விட்டு விலகி போன முன்னாள் பிரதமர் கியர் ஸ்டார்மர் கூட அவரும் தொழிற்கட்சியை சேர்ந்தவர் தான். அவை ஒரே கட்சிக்குள் இருந்தே இவ்வளவு பெரிய போட்டி இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு நிலையும் இவர் பதவியேற்க வேண்டிய நிலையும் வரும் பொழுது எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழும், என்ன நடந்தது, ஏன் ஒரு கட்சி தானே, ஏன் அவர் இருக்க முடியாது, ஏன் இவர் புதிதாக வரணும் என்று. இங்கே பல கேள்விகள் உண்டு. ஒன்று, இவருடைய ஆட்சியை பல பரீட்சை செய்வது போல ஒரு தேர்தல்கள், உள்ளூராட்சி தேர்தல்கள் நடந்தன. அந்த உள்ளூராட்சி தேர்தல்களில் பிரதமராக கியர் ஸ்டார்மர் இருக்கும் பொழுது தொழிற்கட்சியினுடைய செல்வாக்கு மளமளவென்று சரிந்து இவர்கள் கையில் இருந்த 1000க்கும் அதிகமான உள்ளூராட்சி மன்றங்கள் கையை விட்டு விலகின. இதற்கு தூபம் போட்டது போல் நைஜல் ஃபராஜினுடைய ரிஃபார்ம் யூகே என்ற கட்சி மிக வேகமாக வளர துவங்கிவிட்டது. இப்ப கட்சியின் ஆளுங்கட்சியான தொழிற்கட்சி பலமிழந்து போகும் பொழுது அதனை சாட்டாக வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில், உள்ளூராட்சி தேர்தலில் அவர் அடைந்த வெற்றியை சாட்டாக வைத்துக்கொண்டு இவருடைய அந்த இயலாமை என்ற ஒரு படத்தை இவர்கள் வரைய துவங்கிவிட்டார்கள். அதே நேரம் இந்த கட்சிக்குள், அதாவது தொழிற்கட்சிக்குள் உள்ளவர்கள் பலர் தொடர்ந்தும் கியர் ஸ்டார்மர் இருந்தால் அடுத்த பொது தேர்தலில் தாங்கள் துடைத்தெறியப்படுவோம் என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் ஒன்றன் பின்னொன்றாக ஒவ்வொரு உள்ளூராட்சி தேர்தலிலும் இவர் பதவியை இழந்து போவதும் அவருக்கு எதிர்ப்புகள் வலுத்து வருவதும் அவர்களுக்கு அச்சத்தை கொடுத்தது. நாட்டின் நன்மையை விட தங்களுடைய சொந்த நன்மை தான் அவர்கள் பார்த்தார்கள். ஏனென்றால் கியர் ஸ்டார்மர் இருந்தால் தாங்கள் மீண்டும் பதவிக்கு வர முடியாது என்று. ஆனால் அப்படி பார்த்தா கட்சிக்குள் யார் இருக்கிறார்கள் என்னும் பொழுது இந்த ஆண்டி பர்னம் என்பவருடைய பெயர் இன்று நேற்று இல்லை, இது கடந்த ஒரு 6 வருடமாக அடிபட்ட பெயர். 2 தடவை இவர் அந்த கட்சி தலைவராக வருவதற்கு முயற்சி செய்து 2 தடவையும் தோல்வி அடைந்தவர். இப்பொழுது அதுக்கான அதாவது கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஒன்று கிளம்பி, பிரதமரை நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள், பதவியை விட்டு போங்கள் என்று பகிரங்கமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவருடைய சக உறுப்பினர்கள் கேட்கும் ஒரு நிலை வரும் பொழுது அவர் தான் ஓடப்போவதில்லை, நான் நின்று ஃபைட் பண்ணுவேன் என்றுதான் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் அவரால் அவ்வளவுக்கு நின்று சண்டை பிடிக்கும் அளவுக்கு இல்லாத ஒரு நிலை சகல பக்கங்களிலிருந்து எதிர்ப்பு. ஒன்று கட்சிக்குள், அடுத்தது எதிர்கட்சிகள், மற்ற சர்வதேச ரீதியாக ஒரு மறைமுகமான ஒரு சதி அல்லது ஒரு சக்தி இயங்கியது. அமெரிக்காவிலிருந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய சில கருத்துக்கள் கியர் ஸ்டார்மரை ஒரு சின்னனாக குறைத்து ஒரு அவமானப்படுத்தும் அளவுக்கு, அவர் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை, அவரால் அங்கே எதுவும் நடக்க போகுது, அவர் பழி வேண்ட வலிக்கிட்டார். எப்படி என்றால், இந்த ஈரான் யுத்தத்தின் போது இந்த ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, அடுத்தது இங்கிலாந்து போன்ற நாடுகள் தன்னுடைய உதவிக்கு வந்து, அதாவது ஈரானை தாக்கும் பொழுது
இவர்களும் சேர்ந்து தாக்குவார்கள் என்று அவர் எதிர்பார்த்த பொழுது இவர்கள் திடகாத்திரமாக எதிர்த்து விட்டார்கள். அது முதலாவது இடத்தில் மெக்ரோன், இரண்டாவது இடத்தில் பிரதமர் கியஸ்டாமர். ஆகவே இவர்களை பழி வேண்டும் என்று ஒரு மறைமுகமான பிரச்சாரம் ஒன்று சர்வதேச அரங்கில் செய்யப்பட்டு வந்தது. ஆகவே அது கூட இவருக்கு அந்த சர்வதேச பிரச்சாரங்கள் இங்கே உள்நாட்டிலும் எடுபட்டது. ஆகவே பிரதமர் ஒரு கட்டத்தில் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைக்கு வந்தார். கடந்த வாரம் அவர் ஒரு கவலையான நிலையில் ராஜினாமா செய்திருந்தார். உத்தியோகபூர்வமாக வாசஸ்தலத்துக்கு முன்பு அவர் தன்னுடைய ராஜினாமா, அதாவது பதவியை விட்டு விலகிறேன் என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். அதற்கு முன்பு இங்கே ஒரு வழக்கம் இருக்கிறது. முன்பு மகாராணி இருப்பார், அவரை சென்று சந்தித்து தன்னுடைய பதவி மாறுவதை கூறுவார்கள். இப்பொழுது மகாராணி இல்லை, இப்பொழுது அரசர் சார்ல்ஸ் மன்னர் அவரை சந்திவிட்டு வந்து ஒரு உரையை ஆற்றினார். அவர் ஆற்றிய உரை இன்று மிக நல்லா இருந்தது. எப்படி என்றால், சென்ற வாரம் செல்லும் போது அவருடைய குரல் தள்ளதளக்கவில்லை, சற்று உற்சாகமாக கூறினார். நான் வெளியில் போகின்றேன், ஆனால் இந்த கடமையை நான் சரியாக செய்கிறேன், சிரித்து கொண்டு போகிறேன், நான் பெருமையோடு போகிறேன், எதுக்கும் நான் இதில் நான் கவலைப்பட ஒன்றுமில்லை, இது எனக்கு பின்வரும் அரசாங்கம் நல்லா அமையணும் என்று வாழ்த்துகிறேன் என்று அவர் கூறியிருந்தார். அது ஒரு முக்கியமான பாகமாக இருந்தது. அவர் அங்கே சென்று இங்கே தனது பதவியை ராஜினாமா செய்து அறிவித்த கையோடு புதிதாக பிரதமராக வரும் ஆண்டி பர்னம் அரசரை சென்று சந்தித்து தான் புதிதாக அந்த பதவி ஏற்கிறேன் என்று அவரிடம் அனுமதி பெற்று வந்து உத்தியோகபூர்வமாக தான் பிரித்தானிய பிரதமர். அதாவது இன்று காலை வரை கியஸ்டாமர், ஆனால் இன்று காலை 11 மணியிலிருந்து புதிய பிரதமர் ஆண்டி பர்னம். எங்களுக்கு அந்த பெயரை வாய்க்குள் நுழைய கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. வருடக்கணக்காக கியஸ்டாமருடைய பெயரை கூறிக்கொண்டு வந்த நாங்கள். ஆகவே அவர் அடுத்தது என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு பெரிய கேள்வி. அடுத்தது இவர்களுக்குள் இவருடைய வருகையின் போது என்ன மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றது பெரிய ஒரு கேள்வியா இருக்கிறது. கியஸ்டாமரை ஆதரித்த முக்கியமான சில அமைச்சர்கள் அந்த பதவியிலிருந்து விலக்கப்பட்டுள்ளார்கள், புதிதாக சிலர் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். அவை இங்கே ஒருவித அரசியல் விளையாடுவதை பகிரங்கமாக காணக்கூடிய இருந்தது. இவருடைய கொள்கைகள் என்ன செய்ய போறார் பொழுது சில இடங்களில் அவர் நாங்கள் சொல்லுவோம் காஸ்ட் ஆஃப் லிவிங், நாளாந்த வாழ்க்கை செலவை தான் எப்படியும் குறைப்பது தன்னுடைய முக்கியமான ப்ரையாரிட்டி, முன்னுரிமை அதுக்குத்தான் என்று கூறியிருக்கிறார். மற்றது இன்னொரு விடயத்துக்கு இந்த ரஃப் ஸ்லீப்பிங் என்று கூறுவோம், இந்த வீடு இல்லாதவர்கள் வீதிகளில் படுத்துறங்கும் அந்த ஒரு விடயத்தை சுட்டி காட்டியுள்ளார். இந்த ரஃப் ஸ்லீப்பிங்கை நான் இல்லாமல் பண்ணுவதற்கு ஆணை முயற்சிவேன். அடுத்த 5 வருடங்கள் அல்லது ஒரு வருடத்துக்கு இத்தனை மில்லியன் சொல்லி 340 மில்லியன் பவுன்களை ஒதுக்கி அதன் மூலம் இந்த பிரச்சனையை தீர்ப்பேன் என்று கூறியுள்ளார். கேள்வி கூடவே வருகிற இந்த பதிலோடு ஒரு கேள்வியும் வருகிறது. அப்படி என்றால் இதற்கு முன் நீங்கள் இங்கே முயற்சி செய்து வெற்றி கண்டீர்களா என்று பார்க்கும் பொழுது இவர் மேயராக இருந்த மான்செஸ்டர் பகுதியில் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. அந்த ரஃப் ஸ்லீப்பிங் அவரால் நிறுத்த முடியவில்லை. இன்று எதிர்கட்சிகள் மிக அழகாக நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய மான்செஸ்டரிலே இதை செய்ய முடியலே, எப்படி நாடு முழுக்க செய்ய போறீர்கள் என்ற ஒரு கேள்வியை இவரோடு சேர்த்து கேட்டுள்ளார்கள். அடுத்த முக்கியமான அறிவிப்பு டாக்ஸ் ஃப்ரீ பர்சனல் அலவுன்ஸ். அதாவது இந்த பர்சனல் அலவுன்ஸ் வருமானம் குறைந்தவர்களுக்கு அரசாங்கத்தினால் கொடுக்கப்படும் அந்த பணம், அதுக்கும் வரி உள்ளது இப்பொழுது. ஆனால் இவர் கூறுகிறார் அந்த பணத்துக்கு வரி இல்லை, வரி இல்லாத முறைதான் அந்த பணம் கொடுக்கப்படும் என்று. மற்றது சோஷியல் கேர், அதாவது சமுதாய ரீதியாக இவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை தான் கூட செய்வேன் என்று கூறியுள்ளார். இவ்வளவும் செய்ய முடியுமா என்பது எல்லோருக்கும் கேட்கும் ஒரு கேள்வி. அதை நிறைய பேர் என்னென்ன விடயங்களை கவனம் செலுத்தாமல் விட்டார் என்பதையும் அவர்கள் சுட்டி காட்டியுள்ளார்கள். குறிப்பாக இந்த எதிர்கட்சிகள், இப்ப இவர் பதவியேற்கும் பொழுது எதிர்கட்சிகள் என்னத்தை கூறுகிறார்கள் என்று பார்க்கணும். இது மிக முக்கியமானது. ஏனென்றால் எப்படியும் பிழை கண்டுபிடிப்பதற்கு என்று ஆட்கள் இருப்பார்கள். அந்த ரீதியில் லிபரல் டெமோக்ராட் கட்சி கூறியுள்ளது, இவர் ஐரோப்பாவோடு உள்ள தொடர்பு பற்றி பெரிதாக கதைக்கவில்லை என்று கூறியுள்ளது லிபரல் டெமோக்ராட் கட்சி. மற்றது எதிர்கட்சியான கெமி பெர்னாக், அவர் அந்த எதிர்கட்சி தலைவர் என்ற ரீதியில் இருந்து அவருக்கு வாழ்த்தை கூறி, அதே நேரம் கியஸ்டாமர் செய்த அதே தவறுகளை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அவருக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்து உள்ளார். இது முக்கியமான கருத்து.
அதே போன்று இந்த நைஜல் ஃபராஜ் எங்கே சந்தர்ப்பம் இருந்தாலும் அவர் தன்னுடைய கதையை சொல்லிக் கொண்டே இருப்பார். நைஜல் ஃபராஜும் இதுவரை கூறியுள்ளார் எப்படி என்றால், நிச்சயமாக ஒரு பொது தேர்தல் பெற வேணும். பொது தேர்தல் மூலமாகத்தான் அவர் தன்னுடைய விஞ்ஞாபனம் செய்து தன்னுடைய கருத்தை கூறி அதன் மூலம் வென்று கொண்டால் அவர் சொல்லுவது சரி. ஆனால் அவர் அப்படி தெரிவு செய்யப்படவில்லை. ஆகவே அவர் நிச்சயமாக ஒரு பொது தேர்தல் பெற வேணும் என்று கூறுகிறார். அவர் பொது தேர்தல் என்று கூறுவது தான் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பல கேள்விகள் இருக்கும் பொழுது அடுத்த யாரெல்லாம் பதவியை விட்டு விலகுகிறார்கள் என்னும் பொழுது மிக முக்கியமாக பதவியை விட்டு முதல் தூக்கியவர் டேவிட் லெமி என்ற துணை பிரதமர் அல்லது ஜஸ்டிஸ் மினிஸ்டர், நீதி அமைச்சராக இருந்தவர். முதலாக ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த துணை பிரதமர் ஆக இருந்தவர். இவரை அந்த பதவியிலிருந்து நீக்கியது. அவருக்கும் கவலைதான். அவர்கள் அந்த வசனத்தை கூறி சென்றார், நான் முதலாவது கருப்பினத்தை சேர்ந்த ஒரு துணை பிரதமராக இருந்து நான் போக வேண்டிய நிலை வந்தது. அதை அவர் கவலையோடு மறைமுகமாக தெரிவித்திருந்தார். அதே போன்று புதிதாக வருபவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது 2 மாதங்களுக்கு முன்பு முக்கியமான ஒரு ராஜினாமா இருந்தது. ஜோன் ஹீலி என்ற பாதுகாப்பு அமைச்சர். அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் சொல்லி சென்ற காரணம் என்னவென்றால், பிரித்தானிய பாதுகாப்புக்கு, அதாவது படைகளுக்கு தேவையான செலவு சரியாக தங்களுக்கு தரப்படவில்லை என்று. ஆகவே அதனால் தான் விலகுகிறேன் என்று கூறார். இங்கே முதலாவது பாதிப்புக்குள்ளான ரேச்சல் ரீவ், இவர் தான் நிதியமைச்சர். மிக முதல் விக்டிம் என்று கூறலாம். அவர் அந்த பதவியிலிருந்து ஊக்கறியப்பட்டுள்ளார். அதே நேரம் பலர் கூறினார் முதலாவது பெண் சான்சலர், அதாவது நிதியமைச்சர். இருந்தாலும் அவருடைய சில கொள்கைகள் காரணமாகத்தான் பல இடங்களில் பிரச்சனைகள் எழுந்தது என்றும் அவர் பதவி விலகி இருக்கிறார். அதே போன்று இப்ப 2வது பகுதி பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் புதிய பதவி கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே சிலருடைய பதவிகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆகவே நாங்கள் அதை அந்த பகுதிக்குள் பார்க்கலாம். இந்த 2 பேருக்குமான சாதக பாதகத்தை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று, பொதுவாக ஒரு நாட்டினுடைய பிரதமர் பதவியேற்றவுடன் அவர் வெளிநாட்டு முக்கியமான அரசியல் தலைவர்களோடு கதைப்பார். அந்த ரீதியில் முதலாக டொனால்ட் ட்ரம்பை அழைத்து அவரோடு உரையாடி இருந்தார். 2வது, பிரெஞ்சு அதிபர் மேக்ரோனை அழைத்து கதைத்திருந்தார். அவரும் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதே போன்று மற்ற ஐரோப்பிய நாடுகள், மற்ற நாடுகள் எல்லோரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது. என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்வி, சர்வதேச அரங்கில் இவர் எப்படி பரிணமிப்பார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆங்கில அறிவு, உதாரணமாக கேஸ்ட்ராமோடோடு ஒப்பிடும் பொழுது இவர் ஆங்கிலத்தில் அவ்வளவு புலமையா பேசுவார் என்பது ஒரு கேள்விக்குறி. அந்த நிலை சர்வதேச ரீதியாக சர்வதேச பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பார்? உதாரணமாக உக்ரைனுக்கான ஆதரவை தொடர்ந்து வழங்குவார். அதற்கு பணம் தேவை. நிதியமைச்சர், முன்பிருந்த பாதுகாப்பு அமைச்சர் உரிய பணம் தரப்படவில்லை என்றுதான் ராஜினாமா செய்தார். ஆனால் அவரே இப்பொழுது நிதியமைச்சராக மாறியுள்ளார். ஆகவே ஒரு சிக்கலான கேள்வியும் கூடவே எழுந்துள்ளது, இங்கே கவனிக்கலாம். ஈழத்தவர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் இருந்தே கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையம் சென்றதும் அங்கிருந்து இலங்கையின் எல்லா பாகங்களுக்கும் குடும்பத்தினர், நண்பர்களுடன் செல்ல நம்பிக்கையான போக்குவரத்து, சொகுசு வாகன ஒழுங்குகள், நாள்கள், வாரங்கள், மாதம் என தங்கிட சிறப்பான தங்குமிட வசதிகள் மேற்கொண்டு தருவோர் கௌரி டுவர்ஸ். லண்டனில் உங்கள் விவரங்களை பதிவு செய்துவிட்டு பயணம் மேற்கொள்ளுங்கள். கௌரி டுவர்ஸ் 079563758803. புதிய பிரதமர் தனது பதவியை ஏற்றிருக்கின்றார். இதிலே பல விடயங்களை நீங்கள் ஒரே கேள்வியில் எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். அவ்வளவு விடயங்களிலும் சாதகமான நிலைகளும் பாதகமான நிலைகளும் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஸ்டார்மர் அவர்கள் பதவியில் இருக்கின்ற பொழுது அந்த பதவியில் இருந்து அவர் மக்களுக்கு என்னென்ன விடயங்களை சொன்னாரோ அந்த விடயங்கள் சிலவற்றை அவரால் செயற்படுத்த முடியாது போன பொழுது கட்சிக்குள் இருந்தே அவருக்கு எதிர்ப்புகள் கிளம்பின. அதாவது எதிர்க்கட்சியில் இருந்து கிளம்புகின்ற எதிர்ப்பை விட கட்சிக்குள் இருந்து அவருக்கு எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன. அதாவது நீங்கள் கூறுவதை செயல்படுத்த முடியாதவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற விடயம் அவரிடத்தில்
கட்சிக்குள் இருந்து எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திலும் ஆட்சி செய்கின்ற தரப்பிலிருந்து இந்த எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் தெரிவித்திருக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவர்கள் அந்த பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே மீண்டும் ஒரு எதிர்ப்பு அலை இவருக்கும் எழாதா என்ற கேள்வி எழுந்தால் அதற்கு நீங்கள் தரக்கூடிய பதில் எதுவாக இருக்கும்? அது இயற்கையாக அப்படி ஒரு கேள்வி எழும். அதே நேரம் இவர் எந்த அளவு ஆதரவோடு இந்த பதவியை அடைந்திருக்கிறார். உதாரணமாக -24, அதாவது 24% அளவுக்கு கியர் ஸ்டார்மருடைய புகழ் கீழே சென்றிருந்தது. கடந்த 24 மணித்தியாலம் அல்லது 48 மணித்தியாலத்துக்குள் பெரிய மாற்றம் ஒன்று இருக்கிறது. அந்த கட்சியினுடைய பலம் 24 கீழே 0க்கும் கீழே சென்று இருந்த நிலையில் இன்றளவில் அது 51 அல்லது 54% அளவுக்கு அந்த கட்சியினுடைய பலம் வளர்ந்துள்ளது. ஆகவே இவர் மீதான நம்பிக்கை, இவர் சில விடயங்களை செய்து முடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கும் இருந்திருக்கிறது, கூட உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது. ஆகவே அவருடைய அந்த அதிரடி மாற்றங்கள் சிலவேளை இவர் செய்யபார். ஏனென்றால் இவர் மான்செஸ்டருடைய மேயராக பல வருடங்களாக இருக்கும் பொழுது அங்கே பல புதிய திட்டங்களை அறிவித்து அதிரடியான பல விடயங்களை செய்து மிக புகழ் பெற்றிருந்தவர். ஆகவே அதே திறமையை இவர் இங்கே பாவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதனால் இந்த கட்சியினுடைய நிலை இப்போ சற்று உயர்ந்துள்ளது. இது எதிர்கட்சிகளுக்கு சிறிய அச்சத்தை கொடுத்தாலும் நான் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நல்லது. இன்றைய பதிவை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் இன்னும் பல விடயங்களோடு சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினாங்.